அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் விருச்சக ராசி அன்பர்களுக்கான சுக்கிர பயிற்சி பலன்களை தான் பார்க்க போறோம். வரக்கூடிய ஏப்ரல் 2ஆம் தேதி 2024 ஏப்ரல் 2ஆம் தேதியிலிருந்து 25/4/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 25 நாட்களுக்கு சுக்கிர பகவான் உச்சபலத்தோட மீன வீட்டுல சஞ்சாரம் செய்ய இருக்கார். இவர் இங்க தனிச்சு இல்லாம ராகுவோடையும் 14ஆம் தேதி வரைக்கும் சூரியனோடையும் நீச்சமடைஞ்ச புதனோடையும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். இந்த 25 நாட்களுக்கு உங்க ராசிக்கு இந்த உச்ச சுக்கிரன் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறார், நிறைய இருக்குமா குறையா இருக்குமா, இதையெல்லாம் தெளிவாகவும் விரிவாகவும் இந்த பதிவுல பார்க்க போறோம். கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். டிஆர்பி எக்ஸாம் எழுதுற டீச்சர்ஸ்க்கு முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன், எங்க கிட்ட தரமான ஏற்கனவே டிஆர்பி எக்ஸாம்ல பாஸ் பண்ண நோட்ஸ், பெஸ்டான நோட்ஸ் இருக்கு. டிஆர்பி ஜுவாலஜி நோட்ஸ் இருக்கு. ஆல் சிலபஸ்மே கவர் ஆயிருக்கு. எல்லா சிலபஸ்க்கும் வித் கொஸ்டின் பேங்கோட எங்க கிட்ட நோட்ஸ் இருக்கு. எஜுகேஷனல் சைக்காலஜி அண்ட் ஜெனரல் நாலேஜ் நோட்ஸும் சேர்ந்தே கிடைக்கும். தேவைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்க கான்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. முக்கிய குறிப்பு, ஜுவாலஜி டீச்சர்ஸ் மட்டும் கால் பண்ணுங்க. விருச்சக ராசியை பொறுத்த வரைக்கும் விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 1, 2, 3, 4ஆம் பாதங்கள், கேட்டை 1, 2, 3, 4ஆம் பாதங்களை உள்ளடக்கியது விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடிய பலன்கள். உங்க ராசிக்கு விரயமோட்ச ஸ்தானமான 12ஆம் பாவகத்துக்கும் கலத்திர ஸ்தானத்துக்கும் அதிபதியான சுக்கிர பகவான் கடந்த காலகட்டங்கள்ல சுகத்தாயார் ஸ்தானமான 4ஆம் பாவகத்துல ஆட்சி பலம் பெற்ற சனி பகவானோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருந்தார். ஆனா இப்போ பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்ய இருக்கார். அவர் தனிச்சு இல்லாம லாபஸ்தானமான 11ஆம் பாவகத்துக்கும் அஷ்டமஸ்தானமான 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதியான புதனோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கார். அதே மாதிரி உங்க கர்ம தொழில் ஸ்தானமான 10ஆம் பாவகத்துக்கு அதிபதியான சூரிய பகவானோட வரும் 14ஆம் தேதி வரைக்கும் சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்ய இருக்கார். கூடவே இங்க ராகுவும் சேர்க்கை பெற்று இருக்கார். சுகபோகத்துக்கு காரகனான சுக்கிர பகவானோட பிரம்மாண்ட காரகனான ராகு பகவான் சேர்க்கை பெற்று இருக்கிறது விசேஷம். இதனால பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். திடீர் பணவரவு உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்துல ராகு சஞ்சாரம் செய்யறது கொஞ்சம் சுமாரான அமைப்பா இருந்தாலும் இங்க உச்ச சுக்கிரனோட சேர்க்கை பெறும்போது ராகு சுபத்துவம் அடைஞ்சு சுப பலன்களை தான் பெரும்பாலும் கொடுப்பார். கடந்த காலகட்டங்கள்ல லாபஸ்தானாதிபதியான புதன் உங்களுக்கு நீச்சமா இருந்ததுனால பெரிய அளவுல லாபங்களை கொடுத்திருக்க மாட்டார். மாறா கடன் தொந்தரவுகளை ஒரு சிலருக்கு கொடுத்திருப்பார். ஏன்னா அஷ்டமாதிபதியும் அவரே தான். அதே மாதிரி உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகளால நிறைய பேர் ரொம்பவே அவஸ்தைப்பட்டு இருந்திருப்பீங்க. ஆனா இந்த காலகட்டத்துல பலமிழந்த நிலையில இருந்த புதனோட உச்ச சுக்கிரன் சேர்க்கை பெற்று நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால இதுவரைக்கும் இருந்த உடல் நலம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாம் இனி வரும் காலகட்டத்துல சரியாகும். அதே மாதிரி கடன் சார்ந்த விஷயங்களிலிருந்து வெளிவரக்கூடிய, கடனிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு கொடுக்கும். முழுமையா இந்த காலகட்டத்துல நீங்க கடனை அடைக்கலனா கூட ஒரு பெரும் பகுதியை அடைக்கிறதுக்கு உண்டான சந்தர்ப்ப சூழல் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமாகும். பண வருமானம்ங்கிறது நிச்சயமா ஏதாவது ஒரு வகையில இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கும். 5ஆம் இடத்து சுக்கிரன், உச்சமடைஞ்ச சுக்கிரன் நிறைய அனுகூலங்களை கொடுப்பார். குலதெய்வ வழிபாட்டுல நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல மனம் ஈடுபடும். குலதெய்வ வழிபாடு மட்டும் இல்லாம இஷ்ட தெய்வ வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு, நிறைய ஆலய தரிசனங்கள் செய்யக்கூடிய அமைப்பு, அதே மாதிரி ஆலய திருப்பணிகள் மேற்கொள்ளக்கூடிய அமைப்பு, ஆன்மீக சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு சிலர் இந்த காலகட்டத்துல இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பையும் கொடுக்கும். நீண்ட காலமா ஊட்டி போகணும், கொடைக்கானல் போகணும், இந்த மாதிரி நிறைய பிளான் வச்சிருப்பீங்க. ஆனா அதுல தடங்கல்கள் இருந்துகிட்டே இருந்திருக்கும். போக முடியாத சூழலை கொடுத்திருக்கும். ஆனா இந்த காலகட்டத்துல திடீர்னு இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு, அதுலயும் குறிப்பா கணவன் மனைவியா சேர்ந்து குடும்பத்தாரோட சேர்ந்து இன்ப சுற்றுலா செல்லக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நல்ல அறிவு கூர்மை, புத்தி கூர்மை இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும். 5ஆம் இடத்து சுக்கிரன் நல்ல அறிவு கூர்மையை கொடுப்பார். கல்வி ஞானம் சிலருக்கு அதிகரிக்கும். ஆல்வேஸ் புத்திகாரகன் புதனும் இங்க இருக்கார். கடந்த காலகட்டங்கள்ல அவர் நீச்சமா இருந்ததுனால மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வம் இல்லாம இருந்திருக்கும். கல்வியில ஒரு டல்னஸ், மந்தத்தன்மையை கொடுத்திருக்கும். ஆனா இப்போ புதன் நீச்சபங்க ராஜயோகத்தோட செயல்படும் காரணத்தினால மாணவர்களுக்கு கல்வியில ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் அதிகரிக்கும். புதிய விஷயங்களை கத்துக்கிறதுக்கான ஆர்வம் சிலருக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை ஒரு சிலருக்கு கொடுக்கும். நீங்க என்ன படிக்கணும்னு நினைச்சீங்களோ அதை படிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு கல்விக்கு உண்டான ஹெல்ப் எல்லாம் கிடைக்கும், உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சி சிறப்பா இருக்கும்.
குறிப்பா அறிவு சார்ந்து உங்க அறிவை மூலதனமா வச்சு செய்யக்கூடிய தொழில் செய்யறவங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். கலைத்துறையில ஒரு சிலருக்கு நாட்டம் அதிகரிக்கும். அதே மாதிரி பூர்வீகம் சார்ந்த தொழில், ஏற்கனவே தந்தை வழியில வழியா செய்யக்கூடிய தொழிலை எடுத்து செய்யறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் இருக்கும். சாஸ்திர நாட்டம் சிலருக்கு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு பெரியவங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முக்கியமான விஷயம், திருமண பாக்கியம் சாதகமாகும். ஏன்னா கலத்தர ஸ்தானாதிபதியும் சுக்கிரனே தான். கலத்தர காரகனான சுக்கிரன் காதல் ஸ்தானமான 5ஆம் பாவகத்துல இருக்கும் காரணத்தினால நிச்சயமா திருமண பாக்கியம் 100% கைகூடி வரும். குறிப்பா நிறைய பேருக்கு இந்த காலகட்டத்துல காதல் திருமணம் நடக்கும். திருமண ஸ்தானாதிபதி காதல் ஸ்தானத்துல மறந்திருக்கிறதுனால காதல் திருமணம் சாதகமாகும். ஒரு சிலருக்கு இந்த காலகட்டத்துல புதிய காதல் மலரும். தாம்பத்தியம் சிறப்பா இருக்கும். நீண்ட காலமா தூக்கம் இல்லாம தவிச்சுக்கிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல தூக்கம் வரும். சிலர் ஏற்கனவே காதலிச்சுட்டு இருக்கீங்க, ஆனா உங்க காதலை பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்ல முடியாம தவிச்சுட்டு இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல உங்க பெற்றோர்கள் கிட்ட எடுத்து சொல்லி காதலுக்கு சம்மதம் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் நீங்க காதலிக்கிற விஷயத்த உங்க காதலிக்கிட்டையோ காதலன் கிட்டையோ கூட சொல்லாம இருக்கீங்கன்னா கூட இந்த காலகட்டத்துல எடுத்து சொல்லி அவங்க கிட்டையும் சம்மதம் வாங்கி காதல்ல இணையக்கூடிய அமைப்பு கொடுக்கும். காதலிக்கிறவங்களுக்கு உங்க வாழ்க்கையில அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், அதாவது காதல் திருமணம் நடத்துறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். வண்டி வாகனக்காரகன் சுக்கிர பகவான் உச்சமடைஞ்ச காரணத்தினால வண்டி வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் சாதகமாகும். நீண்ட காலமா வண்டி வாகனங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் ஏற்கனவே 2 வீலர் வச்சுட்டு இருக்கீங்கனாலும் புதுசா கார் வாங்கக்கூடிய அமைப்பு கொடுக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி வாகனங்களை கொடுத்துட்டு புதுசா வேற வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு நீண்ட காலமா பூர்வீக சொத்துல இருந்த தடங்கல்கள், வில்லங்கம் எல்லாமே சரியாகும். பாக பிரிவினை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சாதகமா மாறும். ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால பூர்வீகம் சார்ந்த தொந்தரவுகள், தடங்கல்கள் எல்லாமே அகலும். அதே மாதிரி 5ஆம் இடம் குழந்தை ஸ்தானம். இங்க சுக்கிரன் உச்சமடைஞ்ச காரணத்தினால குழந்தைகளுக்கு இருந்த உடல்நல தொந்தரவுகள் எல்லாம் சரியாகும். குழந்தைகளுக்காக ஒரு சிலர் புதிய விஷயங்களை, நிறைய விஷயங்களை பார்த்து செய்யக்கூடிய அமைப்பு கொடுக்கும். குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்துல இருந்த தடங்கல்கள் அகலும். குழந்தை பாக்கியம் இந்த காலகட்டத்துல 100% கிடைக்கும். நீண்ட காலமா இடம் வாங்கணும், பூமி மனை வாங்கணும், வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி, நீங்க எதிர்பார்த்த மாதிரி, உங்க பட்ஜெட்க்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு இடம் அமையும். நல்ல வீடு கட்டக்கூடிய அமைப்பு கொடுக்கும். நீண்ட காலமா வீடு கட்டுறதுல தடங்கல்கள் இருக்கு, நிலுவையில இருக்கு, கட்டுமான பணிகள் நிலுவையில இருக்கு, பாதியில நின்றுட்டு இருக்குங்கிறவங்களுக்கு கூட மீண்டும் அந்த வீடு கட்டுற பணிகளை எடுத்து செய்யக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். ஒரு சிலர் புதிய வீடு கட்டுவீங்க, ஒரு சிலர் இந்த சித்திரை மாதத்துல கிரக பிரவேசம் செய்வீங்க, ஒரு சிலர் பூமி பூஜை போடுவீங்க, ஒரு சிலர் கட்டிய வீட்டை வாங்குவீங்க. அதே மாதிரி நீண்ட காலமா உங்க இடம் விற்கலன்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும், உங்க வீடு விற்கணும் இல்ல இடம் விற்கணும்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கும் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு பட்ஜெட்ல கண்டிப்பா உங்க இடம், பூமி, மனை, வீடு இதெல்லாம் விற்கிறதுக்கு உண்டான அமைப்புகளையும் கொடுக்கும். 7ஆம் இடத்து அதிபதி 5ஆம் பாவகத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால வாடிக்கையாளர்கள் தேடி வருவாங்க. பிசினஸ் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு பொற்காலமா இருக்கும். நிச்சயமா உங்க பிசினஸ்ல மிகப்பெரிய லாபம், முன்னேற்றம்ங்கிறது இருக்கும். ஒரு சிலர் புதிய பிரான்ச்சஸ் இந்த காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே வேலைக்கு போகிறவங்களுக்கும் கூட புதுசாக ஒரு பிஸ்னஸ், நம்ம சைட் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஊந்துதல் உங்களுக்குள்ள அதிகரிக்கும். அதே மாதிரி 5ஆம் இடம் வலுத்திருக்கும் காரணத்தினால அங்காளி பங்காளி வகையில் இதுவரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள், மனஸ்தாபங்கள் இதெல்லாம் சிலருக்கு நீங்கும். நீண்ட காலமாக அங்காளி பங்காளி வகையில் பேசாமல் இருக்கீங்கன்னா கூட திரும்பவும் பேசுறதுக்கு உண்டான அமைப்புகளை, அவங்களோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும். கூட்டு தொழில் சேரவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய ஏற்றம் இருக்கும். உங்க மனைவியால ஒரு சிலருக்கு யோக பலன்கள் கிடைக்கும், அனுகூலங்கள் இருக்கும். நீங்க ஆணா இருந்தா மனைவி மூலமாவோ, பெண்ணா இருந்தா கணவன் மூலமாவோ அனுகூலங்கள் இருக்கும். அதே மாதிரி பிசினஸ் பண்றவங்களுக்கும் புதிய வேலையாட்கள், அதுவும் திறமை வாய்ந்த உங்க பணிகளுக்கு ஏத்த மாதிரி நீங்க நினைச்ச மாதிரி நல்ல ஒரு வேலையாட்கள் அமைவாங்க. வேலையாட்கள்னால உங்க பிசினஸ்ல இன்னுமே கூடுதல் முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் இருக்கும். பார்ட்னர்ஷிப் பிசினஸ் பண்றவங்களுக்கும் இந்த காலகட்டம் சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். உங்க பார்ட்னரால உங்களுக்கும், உங்களால உங்க பார்ட்னருக்கும் அனுகூலம் இருக்கும். பார்ட்னர்ஷிப் வகையில நல்ல முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமா இருக்கும். தொழில் வகை முன்னேற்றம் சிறப்பா இருக்கும். ஆல்வேஸ் வண்டி வாகனம் சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்களுக்கும், கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும், பட்டுப்பூச்சி வளர்க்கிறது, பசு வளர்க்கிறது, பெண்கள் உபயோகப்படுத்தக்கூடிய பொருட்கள் சார்ந்த விற்பனை செய்யறவங்க, டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க, உணவு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க, இது மாதிரியான துறைகள்ல இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம்
நிச்சயமா இருக்கும். ஆனாலுமே இந்த உச்ச சுக்கிரனால உங்களுக்கு ஒரு சில தொந்தரவுகளும் ஏற்படத்தான் செய்யும். அது என்னன்னு பார்க்கும்போது விரையாதிபதி 5ஆம் பாவகத்துல இருக்கார். இன்னொன்னு அஷ்டமாதிபதியோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்கிறார். அதனால ஒரு சிலருக்கு மன போராட்டங்கள் உண்டாகலாம். ஒண்ணுமே இல்லாத விஷயங்களுக்கு கூட உங்க மனசு எதையாவது கற்பனை பண்ணிக்கும். அதே மாதிரி குழந்தைகளுக்கு எப்பயாவது சின்ன சின்ன உடல்நல தொந்தரவுகள் உண்டாக வாய்ப்பு இருக்கிறதுனால குழந்தைகளுடைய உடல் நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லது. மற்றபடி பெரிய அளவுல தொந்தரவுகள் எதுவும் இருக்காது. ஆக மொத்தம் பார்க்கும்போது இந்த உச்ச சுக்கிரன் உங்களுக்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்காத ஒரு நல்ல வளர்ச்சியையும் செல்வ சேர்க்கையையும் லாபத்தையும் கொடுப்பாருங்கிறது தான் உண்மை. சுக்கிரனால உங்களுக்கு விசேஷ பலன்கள் கிடைக்கணும், தொந்தரவுகள் இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா சுக்கிரனுக்குரிய இந்த பரிகாரம் ஃபாலோ பண்ணி பாருங்க. நல்ல மாற்றங்கள் நிச்சயமா கிடைக்கும். என்னன்னா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு போங்க. சுக்கிரஹோரை நேரம் பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 6 மணில இருந்து 7 மணி வரைக்கும் வரும். மதியம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் வரும். இரவு 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் சுக்கிரஹோரை நேரம் வரும். மதியம் 1 to 2 மேக்சிமம் கோவில் நட சாத்தி இருப்பாங்க. ஸோ காலையில உங்களுக்கு கோவிலுக்கு போக முடியுதுன்னா 6 to 7 அல்லது நைட் 8 to 9 இந்த நேரத்துல பெருமாள் ஆலயம் சென்று மகாலட்சுமி தாயாருக்கு வெள்ளை நிறத்துல மலர் சூட்டி நெய் தீபம் ஏற்றி அதுக்கப்புறமா லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு நிச்சயமா செய்யுங்க. லக்ஷ்மி நரசிம்மருக்கு உங்களால முடிஞ்ச ஏதாவது அபிஷேக பொருட்களை வாங்கி கொடுத்து லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு செய்யறது மூலமா சுக்கிரனால உங்களுக்கு தொந்தரவுகள் பெரிய அளவுல இருக்காது. அதே மாதிரி பணவரவுங்கிறது இந்த விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது கண்டினியூஸா வெள்ளிக்கிழமை தினங்கள்ல சுக்கிரஹோரை நேரத்துல இந்த வழிபாடு செய்யும் போது பணவரவு தாராளமா இருக்கும். கடன் தொந்தரவு சீக்கிரமா சரியாகும். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நன்றி. மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்.